முதல்ல விசிகாவுக்கும் தேமுதிகவுக்குமே போட்டி நிலவிட்டு இருக்கு. அதை முதல்ல அவங்க சரி பண்ண சொல்லுங்க. இப்போ சமீபத்தில் கடலூர்ல கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம், திருமாவளவன், மு.க. ஸ்டாலின் உட்பட எல்லாரும் கலந்துகிட்ட கூட்டம். முதலில் அண்ணன் திருமாவளவன் 9 வேட்பாளர்கள் பேரையும் சொல்றாரு. எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க, அம்மையார் பிரேமலதாவை தவிர. அதுவும் எழுந்து நிற்காதது மட்டும் கிடையாது, ஒரு நக்கலான சிரிப்போடு, அவர் பேர் சொல்லும்போது நக்கலான சிரிப்பு. இத்தனைக்கும் அண்ணன் திருமாவளவனுடைய பலம் என்ன, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி, ஒரு வெகு மக்கள் திரள் கொண்ட ஒரு கட்சி, நக்கலாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதே இடத்தில் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் எல்லா வேட்பாளரை அறிவிக்கும் போது பிரேமலதா அவர்கள் எழுந்து நின்று வணக்கம் வைக்கிறாங்க. அப்ப பிரேமலதா அவர்கள் முதலில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களை என்னவா நினைக்கிறாங்க? ஒரு நாயுடு ஆதிக்க சாதி வெறியோட அவரை அணுகிறாங்களா அப்படிங்கிறது இருக்கு. விருதுநகர்ல விஜய பிரபாகரன் தான் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. அங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொடியோ அடையாளமோ பயன்படுத்தப்படவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தேமுதிக பணிமனை முன்னாடி போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று முன்தினமோ விருதாச்சலத்தில் தேமுதிக விசிகாவினரிடையே மிகப்பெரிய கலவரம் அடிதடி நடந்திருக்கு. முதலில் தேமுதிகவுக்கும் விசிகாவுக்குமான போட்டியை முதல்ல சரி பண்ணுங்க. எங்களுக்கு இவங்க யார், இவங்க 2 பேருமே எங்களுக்கு போட்டியானவர்களாம் நாங்க பார்க்கல. நான் அதை தான் கேட்கிறேன். அவங்க உள்கட்சி சமாச்சாரம் பிரச்சனை இல்ல, இது உள்கட்சியே இல்ல, கூட்டணி கட்சி. கூட்டணி கட்சியில நிறைய நடக்குது. அது அவங்க கட்சி தலைவர் இருக்கிறாரு, அவர் அதை பார்க்கட்டும். நான் கேட்ட கேள்வி, இந்த 2 கட்சியில உங்க கட்சிக்கு போட்டி, இவங்க 2 பேருமே நாங்க போட்டியை நினைக்கல. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய துணிச்சலும் உண்மையான திராணியும் வேற எந்த கட்சிகளும் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறேன். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கப்பட்டது. தேமுதிகவை காரணம் காட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய தொகுதிகள் குறைக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்த்த தொகுதி அவரே சொல்லியிருக்காரு. நாங்கள் ஒரு தொகுதி கேட்டால் அவங்க ஒரு தொகுதி கொடுத்தாங்க, வேற வழி இல்லாமல் நாங்கள் தொகுதியில் வாங்கணும்னு அண்ணன் திருமாவளவன் சொன்னாரு.